காவியா மாப்பிள்ள வீட்டு பத்திரத்தை குடுத்துட்டாரு தெரியுமா? பார்த்து நடந்துக்க. என்ன காவியா பெருசா ஏதோ திட்டம் போடுற மாதிரி தெரியுது. மாப்பிள்ள இந்தாங்க தாலியை வாங்கிக்கோங்க. கெட்டி மேளம் கெட்டி மேளம். நிறுத்துங்க. உங்களை அரஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு எங்களுக்கு. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுத்துப்பீங்களா? இதுங்கெல்லாம் ஃப்ராடுங்க. என்ன சார் நீங்க நேத்து நைட்ல இருந்து போனை பாக்கலையா? நீங்க இந்த பொண்ணுங்களை மிரட்டின வீடியோ எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு. இது ஏதோ ஏஐ வச்சு ரெடி பண்ணிருக்காங்க. நீங்க அப்படிலாம் சொல்லி தப்பிக்க முடியாது. எல்லாத்துக்கும் எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. உங்களுக்கு என்ன இப்ப என்ன அரெஸ்ட் பண்ணும் அவ்வளவுதானே? தாராளம் பண்ணுங்க. ஆனா நான் கல்யாணம் பண்றதை உங்களால தடுக்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். தாலி கட்டின கையோட நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணிக்கலாம். காவியா உட்காரு. இன்ஸ்பெக்டர் 5 நிமிஷம் தான் டைம் கொடுத்திருக்காரு. சீக்கிரம் மந்திரத்தை சொல்லுங்க. சார் என்ன சார் இது? ஏதாச்சும் பண்ணுங்க. நிறுத்துங்க கல்யாணத்தை. இல்லம்மா எங்களால கல்யாண விஷயத்துல எதுவும் பண்ண முடியாது. தாலி கட்டாதீங்க. நிறுத்துங்க. சார் இவங்க தான் உத்தமனோட முதல் பொண்டாட்டி. இவங்க 2 பேருக்கும் இன்னும் விவாகரத்து கூட ஆகல. லீகலா இவங்க இன்னும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். முதல் மனைவி இருக்கும்போது எப்படி சார் அடுத்த கல்யாணம் பண்ண முடியும்? எங்க அவளை சொல்லுங்க பாக்கலாம். சொல்லிடுவாள் அவ. இவ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவ. இவ சொல்றதை நம்பி இவளை கூட்டிட்டு வந்திருக்கான். இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க சார். என் பேர் கவிதா. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். நான் தெளிவா தான் சார் இருக்கேன். எனக்கு டைவர்ஸ் தராம இவர் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் சர்டிபிகேட் போட்டோஸ் எல்லாமே இதுல இருக்கு. பாருங்க சார் நீங்களே. உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம் சார். கான்ஸ்டபிள் இதை அரெஸ்ட் பண்ணுங்க. நேத்துல இருந்து பிளான் பண்ணலன்னு என்ன ஏமாத்திட்டல. என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் நினைச்சியா? உன்னை விட மாட்டேன். 11 மணிக்குள்ள மாப்பிள்ள வந்தாருன்னா பண்ணி வைக்கிறேன். இல்லனா என்னால முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவன் இப்ப வந்துருவான். இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஐயர் சொல்ற மாதிரி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வரலனா இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. காவியோட கல்யாணத்தை நிப்பாட்டிட்டோம்ல, எனக்கு அது போதும். காவியா நான் லவ் பண்ண பொண்ணுடா. அவ நல்லா இருக்கணும். அவ இன்னும் நல்லா படிக்கட்டும். அவ லைஃப் நல்லா இருக்கட்டும். காவியா என் மனசுல இருந்தது உண்மைதான். ஆனா அவ மனசு நான் இல்லையே. அதுக்கப்புறமும் நான் போய் அவளை டிஸ்டர்ப் பண்ண கூடாது.